2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தா அந்த ஜீவ் தான் இருக்கான். வழக்கம் போல நம்ம ஜீய கிண்டல் பண்ண ஜீவ் அவனும் சேர்ந்துட்டு கிண்டல் பண்ணிட்டு சிரிச்சுட்டு அப்படியே போறாங்க. அதுவும் இவ ட்ரெஸ்ஸை பார்த்து கிண்டல் பண்றான். என்னன்னா இந்த மீனோட செதில்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு அவரோட ட்ரெஸ். ஸோ அதை பார்த்து அப்படி கிண்டல் பண்ணிட்டு போக இவ அடிக்க அடிக்க போறா. 2 பேருக்கும் நல்லா ஒத்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் ஏதாவது சொல்லி ஜீய கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனை எங்க அனுப்பி வைக்கிறாங்கன்னா அவருடைய அந்த பஃபலோ இருந்துச்சு இல்லையா, அவங்களுக்கு அம்மா இருக்கும்ல அதை பாத்துக்கிறதுக்காக நான் அனுப்பி வச்சிருக்கேன், அவன் அங்க போய் பாத்துக்கிட்டுன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. சோ இப்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. இந்த பையன் யாருன்னு சொல்லிட்டு நமக்கு தோணிட்டே இருந்திருக்கும்ல, ஒரு அக்கா தம்பிமா தான் இருப்பாங்க, ஆனா உண்மையிலேயே அவன் கூட பிறந்த மாதிரி தெரியல. யார் அவன், எதுக்கு அவன் கூட இருக்கான், எதுக்கு ஒரு குட்டி பையனை போயிட்டு ஹையர் பண்ணி வச்சிருக்க, வேற யாரையாவது வச்சு வேலை வாங்கலாங்கிற மாதிரி சொல்ல. அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, அவன் ஒரு மாதிரியா நடந்துக்கிறான்னு சொல்ல. அவன் குட்டி பையன், சின்ன பையன், அவனையே அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் எப்பெல்லாம் இங்க வரணும் அப்பெல்லாம் இங்க அவனுக்கு நான் பே பண்ண வேண்டியதா இருக்கு, அவன் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கிற மாதிரி சொல்ல. அப்பதான் இவ சொல்ல ஸ்டார்ட் பண்றா. ஆக்சுவலி இந்த ஜியோங்கிற பையனுக்கு கிட்னி டிசீஸ் ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிடுச்சான். அன்னைக்கு கூட அவன் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, தினமும் போயிட்டு டயாலிசிஸ் பண்ணணுமா. அது ஒரு மாதிரியா நடந்துகிட்டோமேங்கிற மாதிரி யோசிக்கிறா. அவன் சின்ன பையன் தானே, நல்ல பையன், சோ ப்ளீஸ் அவன்கிட்ட கைண்டா இருந்துக்கோன்னு சொல்லி சொல்லிட்டு போவா. இப்போ அப்பா ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க, அம்மா கோவமா அவங்க அப்பா கிட்ட ஆர்கியூ பண்றாங்க. நான் ஆபீஸ்ல ஒரு விஷயம் கேள்விப்பட்டனே, அது உண்மையான்னு சொல்லி கேட்க, என்ன அப்படின்னு சொல்லி இவரும் கேக்குறாரு. ஆமா, அவ கிரெடிட் கார்டு பில்ஸ் எல்லாம் பே பண்ணணும்னு சொல்லிக்கலாமே, அது மட்டும் இல்லாம அவங்க இருந்தானா அவளை கண்காணிக்கிறதுக்கு ஆள்லாம் வச்சிருக்கீங்களாமே, ஏன் இப்படி பண்றீங்க, அவகிட்ட ஏன் இவ்வளவு ஹார்ஷா பண்ணி நடந்துக்கிறீங்க, அவ நம்மளுடைய பொண்ணு, நமக்காக அவளையே சாக்ரிஃபைஸ் பண்ணி கிளாவ மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கா. அப்படி இருக்கும்போது அவளுக்குன்னு ஒரு மரியாதையை நீங்க ஏன் தரமாட்டீங்கன்னு சொல்லி கேட்க, அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, என்னது மேரேஜ் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காளா, மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்த பாக்குறா. உனக்கே தெரியல, நான் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நேர்மையா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கும்னு நினைக்கிற ஆளு. அப்படி இருக்கும்போது என் பொண்ணு இன்னொரு பொண்ணை ஏமாத்தலான்னு நினைப்பா, அதுவும் ஒரு குழந்தை மாதிரி. இதுக்கு என்ன அக்செப்ட் பண்ண சொல்றியா, அவளை என்கரேஜ் பண்ண சொல்றியா, இது அவளுக்கு நல்லா தேவைங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்ல. அம்மா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாங்க, ஆனா அவங்க அப்பா கேட்கற மாதிரி இல்ல. இதனாலதான் அவர் இப்படி பண்ணியிருந்திருக்காரு. ஏன்டா சடனா இதெல்லாம் ஸ்டாப் பண்ணாருன்னு நான் யோசிச்சேன். அவ இப்படி குறுக்க வழியில போனது அவங்க அப்பாவுக்கு பிடிக்கல. ஒரு பொண்ணை திருத்துறதுக்காக அப்பா பண்ண வேலைதான் இது. ஜி அப்படியே கிளாவோட வீட்டுல நடந்து வந்துகிட்டு இருக்கு. அங்க பயங்கரமா ஸ்மெல் வருது. என்னடா இது, ஸ்மெல்லு நல்லா இருக்கு, நமக்காக ஏதோ ஸ்பெஷலா பண்றாங்கன்னு சொல்லிட்டு எட்டி பாக்குறா. அப்ப அங்க ஒரு லேடி சமைச்சிட்டு இருக்காங்க. இவங்க இந்த வீட்டுல ஹெல்ப் பண்றதுக்காக, குக்கிங் பண்றதுக்காக இருக்காங்க போல. சோ அவங்கள ஜி கூப்பிட, என்னாச்சு, என்ன குக் பண்றீங்க, நல்ல ஸ்மெல்லா வருது, கிளா எங்கன்னு சொல்லிட்டு கேட்க, கிளா ஏதோ பர்ச்சேஸ் பண்றதுக்காக வெளியில போயிருக்காங்களாமா, வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. சரி என்ன பண்ணிருக்கீங்க, ஸ்மெல்ல நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்க, அப்படியே தூக்கி காட்டுறாங்க. 2 எலிய உள்ளார சொருகி வச்சு அப்படியே வரது வச்சிருக்காங்க. இவளுக்கு அதை பார்த்தானே வாமிட் வருது. ஐயோ எனக்கு வேணாம் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு ஓடுறா. ஓடுறத பார்த்துட்டு இவளுக்கு சிரிப்புனா தாங்கல. கிளாவும் அந்த நேரம் வீட்டுக்கு வந்துட்டா. சோ அப்போ ஒரு கவர் நிறைய என்ன வாங்கிட்டு வந்தான்னு தெரியல, அவன் இந்த லேடி கிட்ட கொடுத்து இதையும் கொஞ்சம் குக் பண்ணிடுங்கன்னு சொல்லி கொடுக்குறா. அவங்களும் கொடுங்கன்னு சொல்லி குக் பண்ண இவ ஐயோ நான் இந்த இடத்த விட்டு ஓடுறான்னு சொல்லிட்டு ஷூ எடுத்து மாட்டிட்டு ஓடுறதுக்கு ட்ரை பண்றா. அந்த இடத்துக்கு அந்த கிளா, சாப்பிட்டுட்டு போ, நீ பசியா இருப்பலன்னு சொல்ல, எனக்கு வேணாம் நான் ஊருக்கே போய் சாப்பிட்டுக்கிறேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறா. இங்க இருக்கிறத சாப்பிட்டு போன்னு சொன்னா, இங்க என்ன ரேட்டு தானே இருக்கு, அதை நான் எப்படி சாப்பிடுவேன், என்னால அதெல்லாம் சாப்பிட முடியாது, அதை தூக்கி போட்டுருவேங்கிற மாதிரி சொல்றான். நீ என்ன சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப ட்ரை பண்றா. நமக்கு இப்போ என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. சோ இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்துதான் சாப்பிடுறோம், சரியான்னு சொல்லிட்டு வான்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இப்ப சாப்பிடறதுக்காக டேபிள்ல உட்கார்ந்து இருக்கும் போதுதான் இவ அங்க இருக்கிற போட்டோஸ் கவனிக்கிறா. சோ அந்த போட்டோஸ பார்த்துட்டு இதெல்லாம் யாரு, உன்னுடைய சிப்ளிங்ஸான்னு சொல்லி கேட்க, ஆமா இவன் தான் பெரிய அண்ணன், இவங்களுடைய ஒய்ஃப் அசம்பிளில பார்லிமெண்ட்ல இருக்காங்களாமா, பொலிட்டீஷியனா இவன் ஒய்ஃப் மெம்பரா இருக்காங்களாம் பார்லிமெண்ட்ல. அதுக்கப்புறம் தேர்ட் பிரதர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சான். அவங்க ஒய்ஃப் பார்த்தா கவர்னரா இருக்காங்களாம். இன்னொரு பையன் அவனுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சான், அவங்க ஒய்ஃப் டாக்டரா. ஹோல் ஃபேமிலியே பாருங்களேன், ஹை கிளாஸ் ஃபேமிலி தான் போல. இவ மட்டும்தான் இங்க வில்லேஜ்ல இப்படி இருக்கா. சோ இவ என்ன சொல்றான்னா, இவங்க எல்லாருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, ஃபைனலி இப்போ நானும் ஒரு ஹை கிளாஸ் பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிற மாதிரி இவ சொல்ல, என்னது மேரேஜா, ஜஸ்ட் ஃபியான்சி அவ்வளவுதாங்கிற மாதிரி முறுக்கிக்கிட்டு போறா. வந்துருச்சு நீங்க சாப்பிட போற ஐட்டம் வந்துருச்சுன்னு சொல்லி கத்திக்கிட்டு அந்த லேடி எடுத்துட்டு வந்து வைக்கிறா. என்னன்னு சொல்லி பார்த்தா எலியை தான் வறுத்து வச்சிருக்காங்க, சாரி பொரிச்சு வச்சிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் சொல்லிட்டு ஒண்ணா ஒரு பக்கம் எலி, ஃப்ராக் எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இவளுக்கு வாமிட் வருது. இது ரைஸ்ல எடுத்து போட்டு சாப்பிடன்னு கொண்டு வந்து வச்சது இவளால தாங்க முடியல, வாமிட் பண்றதுக்காக ஓடுறா.
இப்ப அங்க இருக்கிற லேடி என்ன கேக்குறாங்கன்னா, "இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு தேவையாம்மா? இதெல்லாம் அந்த பொண்ணால தாங்க முடியுமான்னு?" சொல்லி கேட்டா, அதுக்கு கிளாய் என்ன சொல்றான்னா, "அவ கொஞ்சம் நெஞ்ச பேச்சாக்கா பேசுனா, வில்லேஜ், கண்ட்ரி ஃப்ரூட்ஸ், நீங்க எலிய தான் வறுப்பீங்க, பொரிப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா பேசிட்டாக்கா, என்னால தாங்க முடியல. அதுக்கு ஒரு நல்ல பாடம் கத்துக் குடுக்க வேணாமான்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் இப்படி பண்ணியிருந்திருக்கா." வாமிட் பண்ணி முடிச்சுட்டு, "இப்ப நீ ஓகேவா? என்ன பண்றன்னு?" சொல்லி கேட்க, "ஐயய்யோ! நான் வீட்டுக்கு போறேம்மா, என்ன விட்டுருமான்னு" சொல்லிட்டு கதர்றா. "ஏய் சாப்பிட்டுட்டு போ. சாப்பிடாமலாம் நாங்க அனுப்ப முடியாது. அப்புறம் இந்த குக் பண்ணவங்க கஷ்டப்படுவாங்கன்னு" சொன்னா. "என்னது குக் பண்ணாங்களா? இந்த டிஷ் எல்லாம் எதுக்கும்மா நீங்க குக் பண்றீங்க? எனக்கு வேணான்னு" சொல்லிட்டு ஒரே அழுகை. இப்ப திரும்பி பார்த்தா டேபிள் ஃபுல்லா சூப்பர் டிஷ்ஷஸா இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா இறால் தான் நெறைய இருக்கு. "ஏய் இறாலா? இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு?" சொல்லி கேட்டா. "இப்பதான் ஃபுட் ட்ரக் இந்த வழியா போச்சு. அத பர்ச்சேஸ் பண்ண தான் நான் போனேன்னு" சொல்லி சொல்ல. "அப்புறம் எதுக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ அதெல்லாம் குடுத்தேன்னு?" சொல்லிட்டு இவளும் கேட்கறா. ஸோ ஜி என்ன சொல்றான்னா, அந்த பிளேட் இருக்குல்ல, அத முதல்ல இங்கேருந்து எடுன்னு சொல்லிட்டு, இந்த எலியெல்லாம் வறுத்து வச்சிருந்தாங்கல்ல, அத எடுத்து போட சொல்றா. ஸோ அங்க இருக்கிற லேடி என்ன பண்றாங்கன்னா, அவங்க ரைஸ் தனியா எடுத்துட்டு வந்து, அத குடுத்துட்டு, இங்க இருக்கிற அந்த பழைய பிளேட் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க. ஸோ இப்போ கிளாய் என்ன சொல்கிறேன்னா, இன்னொரு தடவை வில்லேஜ் சைடு கேர்ள்ஸ் எல்லாம் வந்து டவுனாக பார்க்கறத முதல்ல நிறுத்துன்னு சொல்லி சொல்ல, இப்போ தான் ஜீக்கு விஷயமே புரியுது. ஓ, நாம தான் தப்பாக நினச்சிட்டோமோன்னு சொல்லிட்டு. சரி, எனக்கு இப்போ புரியுது, சாரின்னு சொல்லிட்டு இவ்வளோ சாரி சொல்கிறா. எல்லாத்தையுமே தொடச்சி தான் யூஸ் பண்ணுறா. இப்போவும் அப்படி தான். அங்கே இருக்கிற ஸ்பூனு, ஃபோர்க்கு எல்லாத்தையுமே வந்து தொடச்சி தான் யூஸ் பண்ணுறா. இவ்வளோத்தையும் வச்சுட்டு நீங்க ஏமா இருக்கன்னு சொல்லி கேட்கும்போது, அப்பதான் ஸ்டோரி சொல்றா. ஆக்சுவலி இவங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சிட்டில தான் இருந்திருக்காங்க. பேங்காக்ல இருந்திருக்காங்க. அவங்களுடைய அப்பா பொறந்தப்போ வந்து இங்க வில்லேஜ்ல வந்து செட்டில் ஆயிருக்காங்க. இந்த லேண்டு எல்லாமே வந்து அவங்க தாத்தாவால உருவானது தான். அப்பத்துலேருந்தே இங்கேயே செட்டில் ஆயிட்டதா விஷயத்த சொல்றா. சரி, இவ்வளோ லேண்ட் வச்சிருக்கீங்க, இவ்வளோ பணம் வருது அதுலேருந்து. அப்படி இருக்கும்போது எதுக்கு இங்க வாழ்றீங்கன்னு கேட்டுக்கிட்டு, அங்க பிளேட்ல இருக்கிற அந்த இறால், அந்த பெரிய சைஸ் இறால் இருக்கும்ல, அதை இவ ஸ்பூன் அப்படி குத்தி இழுக்க ட்ரை பண்ணும்போது, அதுல இருக்கிற அந்த ஆயில் வந்து அப்படியே இவருடைய நெக்ல வந்து பட்டுருது. ஸோ அத பார்த்ததும் கிளா என்ன பண்றான்னா, ஒரு டிஷ்யூ எடுத்துட்டு வந்து துடைக்கிறதுக்கு ட்ரை பண்றா. பக்கத்துல வந்து உட்காந்து அழகா அத தொடச்சு எடுக்க 2 பேருடைய ஃபேஸும் அப்படியே க்ளோஸா இருக்கு. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்ப வந்து கிளா என்ன சொல்றான்னா, "ஏன்னா எனக்கு இங்க ரொம்ப புடிச்சிருக்கு. அதனால தான் நான் இங்க இருக்கேன். இந்த இடம் பிடிச்சதுனால நான் இங்க இருக்கேன். இது பிடிக்காதவங்க இந்த இடத்த விட்டு போயிட்டாங்கங்கிற" மாரி சொல்றா. ஸோ ஜீயும் உனக்கு இதுதான் நல்லா இருக்குங்கிற மாரியும் சொல்றா. ஸோ நீ ஏன் இப்படி இருக்கங்கிற மாதிரி கிளாஸ் ஜீயை கேட்க, அப்போ ஜீயோடைய லிப்ஸில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த ஆயில் இருக்கு. ஸோ அதையும் ஒரு டிஷ்யூ எடுத்து அப்படியே தொடச்சி விடுறா. அதையும் ஜீ அப்படியே நோட் பண்ணுறா. அப்போதான் ஜீ அவளை பற்றி சொல்றா. நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான், இவளை கெடுத்ததே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பேரண்ட்ஸ் தான். சின்ன வயசுலேருந்து பிரின்சஸ்ன்னு சொல்லி ஒரு பிரின்சஸ் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு, இப்போ திடீர்னு நீ அப்பெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னா எப்படி? அவ வந்து ஒரே வார்த்தையில சொல்றா. என்னன்னா, சின்ன வயசுல வந்து நீ வந்து ஒரு பிரின்சஸ், அதனால நீ ட்ரெஸ் மட்டும் பண்ணிட்டு உட்காந்தா மட்டும் போதுங்கிற மாதிரி டெய்லியுமே ட்ரெஸ் பண்ணி விட்டு அந்த வீட்டுல அப்படியே உட்கார வச்சிருப்பாங்களாம், ஒரு டால் மாதிரி. அவ்வளவுதான் என்னுடைய லைஃப். இப்ப ஏன் மார்னிங் எழுந்ததும் அந்த விஷயத்த மட்டும் பண்றான்னா, அவளை சின்ன வயசுல இருந்து அதுக்கு மட்டுமே பழக்கி விட்டுருக்காங்க. ஸோ அதுதான் லைஃப் போலங்கிற மாதிரி இவ்வளவு வாழ்ந்துட்டா. இப்ப திடீர்னு வந்துட்டு நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னையே குறை சொல்றாங்க. நீயே சொல்லு, இந்த தப்பு யார் மேலங்கிற மாதிரி ஜி கேக்குறா. நீ என்னுடைய ஃபியான்சே, நீ என் பக்கம் இருந்தா என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேக்குறா. அப்பா இவ என்ன சொல்றான்னா, சரியா தப்பான்னு கேட்டா எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. ஆனா உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உன்னை கேர் பண்ணிப்பேன். அப்ப உன்னை கேர் பண்ணி அந்த விஷயத்த நீ வெளில கொண்டு வர நான் ட்ரை பண்ணுவேன். அது வரைக்கும் உன் கூடயே இருப்பேன், கேர் பண்ணுவேங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஸோ இந்த பக்கம் திரும்பி அச்சச்சோ கிளா என்ன சொல்றேங்கிற மாதிரி அவளையே அவ திட்டிக்கிறா. ஏன்னா இவ கேட்ட கொஸ்டின் வேற, அவ சொன்ன ஆன்சர் வேற. இவளையே பார்த்துட்டு இருந்ததுல மெய் மறந்து இவ மேல உள்ள லவ்ல ஒரு
சில வார்த்தைகள் வெளில வந்துருச்சு. சோ அதை கண்டுபிடிச்ச ஜி என்ன சொல்றான்னா, ஆனா நீ ஏன் ஸ்ட்ரேஞ்சான திங்ஸ் சொல்ற, நான் ஒண்ணு கேட்டேன் நீ ஒரு பதில் சொல்றேன்னு சொல்லி கேக்குறா. அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்ப இருக்கிற கிளா அண்ட் ஜியை பத்தி சொல்லல, ஆஃப்டர் நம்ம மேரேஜ் பண்ணிப்போம் இல்லையா, அதுக்கப்புறம் நான் உன்னை எப்படி பாத்துப்பேன் அப்படிங்கறது தான் சொன்னேன்னு சொன்னதும் இவங்களும் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம கிளாவுக்கு ஒரு ஃபோன் வருது, ஃபோன் இல்லை ஒரு டெக்ஸ்ட் வருது, அந்த வில்லேஜ்லேருந்து வருது, ஏதோ ஒரு விஷயமா பேசுறதுக்கு இருக்காங்க. ஸோ நீ சாப்பிட்டுக்கிட்டே இரு, நீ சாப்பிட்டு முடிச்சதும் இங்கே உள்ள திங்ஸ் எல்லாம் அந்த அக்கா கிளீன் பண்ணிடுவாங்க, எனக்கு ஒரு அர்ஜென்ட் விஷயமா நான் வில்லேஜ்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு இவங்க எழுந்து போகிறாங்க. இப்போ இவங்க காரை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க, காரு ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. ஓ மை காட், என்னடா இது கொடுமையா இருக்கேன்னு சொல்லிட்டு இவளுக்கு கிளாவுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா இவதான் ஒரு மீட்டிங் விஷயமா போயிருக்கா இல்லையா, அது சரி வரல. ஸோ காலை கட் பண்ணிட்டு வெளில இறங்கி யாராவது வராங்களான்னு பார்த்தா வழக்கம் போல நம்ம ஆள் தான் பாட்டு பாடிக்கிட்டே வரான். ஏய் நில்லடா லீச்சுன்னு சொல்லிட்டு லீச்சு வாம்பு இந்த மாதிரிதான், மண்புழு அந்த மாதிரிதான் கூப்பிடுறாங்க எப்ப கூப்பிட்டாலும். சோ என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவ என்ன பண்றானா, எடுத்ததும் அவகிட்ட இருந்து பணத்தை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு என்ன வேணும்னு கேக்குறாங்க, உன்னுடைய ஓனர் எங்கன்னு கேக்குறாங்க. அப்பதான் ஜிக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது, ஆல்ரெடி இவ சொல்லியிருப்பா இல்லையா அவனை பார்த்தா கொஞ்சம் கைண்டா நடந்துக்கோன்னு சொல்லிட்டு. சோ இன்னும் கொஞ்சம் பணத்தை எடுத்து அவங்க கிட்ட கொடுக்க, என்னடா இது கேட்காமலே பணம் வந்துகிட்டே இருக்கு, என்ன விஷயம், நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், இன்னைக்கு மட்டும் நீ என்கிட்ட 2000 கொடுத்துருக்க தெரியுமான்னு சொல்லி சொல்ல, அவளும் சரி உங்க ஓனர் எங்கடா போய் கூட்டிட்டு வாடா, என் கார் ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்றாங்க. சோ இவங்க சிட்டா பறந்து போய் கூப்பிட்டு வந்துடுறாங்கிற மாதிரி போயிட்டு இப்ப திரும்பி வராங்க. இப்ப கிளாவும் அங்க இருக்கிற மெக்கானிக்கை கூப்பிட்டு பார்க்க சொன்னா, இந்த மாதிரி கார்லாம் அவங்களால பார்க்க முடியாது இல்லையா, சோ இதெல்லாம் சரியாக லேட் ஆகுமான்னு சொல்லி அவரும் சொல்லிடுறாரு. சோ அது வரைக்கும் இப்ப என்ன பண்றது, நான் இப்ப எப்படி வீட்டுக்கு போறதுங்கிற மாதிரி சொல்ல, நான் உனக்கு வீட்டுக்கு போறதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு கிளாவும் சொல்றா. இப்ப இவங்க ரெண்டு பேரும் லேம்பர்கினி மாதிரியே ஒரு கார்ல, நல்ல லக்ஸூரியஸான கார் தான், அதுவும் ஒயிட் கலர் காரோ இல்ல ஹேஷ் கலரோ தெரியல, அந்த கார்ல வந்து உட்காந்துருக்காங்க. இந்த கார் ஏதுறான்னு சொல்லி பார்த்தா கிளாவோட கார் தானா. சரி இந்த மாதிரி ஒரு காரை வச்சுக்கிட்டு நீ எதுக்குமா அந்த கார்ல வந்தேன்னு சொல்லி கேட்டா, எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு நான் அதுல வந்தேன், இது வந்து என்னுடைய சிஸ்டர் இன்லா கொடுத்ததுங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ணனுங்க இருக்காங்கல்ல, அதுல ஏதோ ஒரு அண்ணனுடைய ஒய்ஃப் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க, அந்த காரோடைய பேரு ஓல்டு அங்கிளாம், இது வந்து சிஸ்டர் இன்லா வாங்கி கொடுத்ததான். சரி அதெல்லாம் ஓகே, நீ ஏன் அவனுடைய அவுட்ஃபிட் எல்லாம் சேஞ்ச் பண்ணக்கூடாது, ஏன் இதுல இருக்குன்னு சொல்லி கேட்கும் போது, ஏன் இதை போட்டுட்டு கார் டிரைவ் பண்ண கூடாதா என்னன்னு சொல்லிட்டு கிளாவும் கேக்குறா. அது சரி உன்கிட்ட போய் சொல்றேன் பாரு, நான் ஏன் உன்னை டவுனா பார்த்தேன் அப்படிங்கறதுக்கு ரீசன் நாம பண்ணிருக்க ட்ரெஸ்ஸிங் தான். சோ நாங்க இருக்கிற மாதிரியான இடத்துல எல்லாம் இருக்கணும்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்பவே முக்கியம், நல்லா ட்ரெஸ் பண்ணி இருக்கணும், நீட்டா இருக்கணும், அப்பதான் பாக்குறவங்களுக்கு நம்ம மேல ஒரு கான்பிடென்ட் வரும், ஏன் நம்ம மேலேயே நமக்கு ஒரு கான்பிடென்ட் வருங்கிறாங்கல்ல, அந்த கான்பிடென்ட்லாம் எனக்கு ஏமா உன்னை டிராப் பண்ண இந்த ட்ரெஸ் போதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க. இப்ப வீட்டுல கொண்டு வந்து டிராப் பண்ணிட்டாங்க. ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு இவ்வளவு பாய் சொல்லி கண்ணடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறா. இவ வீட்டுக்குள்ள வந்தா 4 பேர் பாராட்டுவாங்க, நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லி வந்தா, இங்க பார்த்தா ஆல்ரெடி உங்க அம்மா ரெடி ஆகியிருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. ஹே உன் கார் என்னாச்சு, உன்னை யார் டிராப் பண்றா என்ன ஏதுன்னு கேட்டா இவ பதில் சொல்ல கடுப்பாகுறா, ஏன்னா எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சுட்டாங்களேன்னு சொல்லிட்டு. நான் உன்னை கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ உன்னை யார் டிராப் பண்ணான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்க, இவ சரியா ஆன்சரே பண்ணல. ஸோ அவங்க அம்மாவே ஒன்று புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏ ஜி உனக்கு ஒரு விஷயம் புரியுதா இல்லையா, நீ ஆல்ரெடி கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிருக்க கிளாவை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, இப்போ நீ யார் கூடயே சுத்திட்டு வந்தீங்கன்னா இந்த விஷயம் கிளாவுக்கு தெரிஞ்சுன்னா நாளைக்கு இந்த அக்ரிமெண்ட்டையே கேன்சல் பண்ணிடுவாங்க, நீ என்ன பண்றேன்னு சொல்லி கேட்டா, கேட்குற நமக்கே டென்ஷன் ஆகுதுல்ல, அடி பாவி பெத்த பொண்ணு யார் கூட வந்தாங்கிறது பிரச்சனை இல்லை, உனக்கு அக்ரிமெண்ட் கேன்சல் ஆயிடுங்கிறது தான் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி தோணுதுல்ல, அதே தான் ஜிக்கும் தோணுது. ஏமா நான் இப்போ யார் கூட வந்தா என்ன ஏது அப்படிங்கிறது உங்க பிரச்சனை கிடையாது, கான்ட்ராக்ட் கேன்சல் ஆயிடும், அதான் இப்போ உங்க பிரச்சனையான்னு சொல்லி கேட்டா அவங்க அம்மா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம இருக்காங்க. சோ கிளம்பலான்னு பார்த்தா இப்போ இந்த ஹோல் ஃபேமிலியே நல்லா நீட்டா ரெடி ஆகி வருது, ஏதோ ஃபங்க்ஷன் போகிற மாதிரி. ஆனா இதே வீட்டுல உள்ள பெரிய பொண்ணுக்கு இவங்க எல்லாம் எங்க போறாங்கன்னு தெரியல, ஏன் இவளை கூப்பிட கூட இல்ல, எங்க போறீங்கன்னு கேட்டா மாத்தி முழிக்கிறாங்க, டக்குன்னு விஷயத்த சொல்லிக்க மாட்டாங்க. தங்கச்சி கூட திணறா, என்னன்னு சொல்லிட்டு கேட்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு அவ தங்கச்சி சொல்றா, அதாவது அப்பா இந்த லேண்ட் விஷயம் சக்சஸ் ஆனுச்சு இல்லையா, அதுக்காக ட்ரீட் கொடுக்கறதுக்காக ஃபேமிலியோட போறோம், அதுவும் 1 இயரா இதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், அதோட சக்சஸ் இல்லையா அதை செலிப்ரேட் பண்றதுக்கு தான் போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓ 1 இயரா நீங்களா சேர்ந்து கஷ்டப்பட்டீங்களா, இந்த செலிப்ரேஷன் ஆக்சுவலி நடக்க வேண்டியது எனக்கு, ஆனா நானே இல்லாம இந்த செலிப்ரேஷன் நடத்துறீங்க பாத்தீங்களா, எப்படி உங்களால இப்படிலாம் இருக்க முடியுதுன்னு ஜி கேட்டு டென்ஷன் ஆகுறா. அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இன்னைக்கு ஃபுல்லா வீட்டுல தேடி பார்த்தோம் காணும், அப்பா உனதான் எதிர்பார்த்துட்டு இருந்தாரு காணும், சோ நாங்கெல்லாம் கிளம்பிட்டோங்கிற மாதிரி அம்மாவும்
அவங்க சொல்றாங்க. ஸோ இப்போ நீ என்ன போயிட்டு ஷவர் பண்ணிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வா, எல்லாரும் சேர்ந்து போலாங்கிற மாதிரி அம்மா சொன்னா. அவளால அதை ஏத்துக்க முடியல. எனக்கு தெரியும் இந்த வீட்டுல யாருக்குமே என்ன பிடிக்கல, யாருக்குமே நான் தேவை கிடையாது, உங்க யாருக்குமே நான் முக்கியமான ஆள் கிடையாது, எல்லாருமே என்ன வெறுக்கிறீங்கன்னு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு வீட்டை விட்டு ஒதுக்குற அளவுக்கா என்ன வெறுப்பீங்கிற மாதிரி ஜீ கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு ஒரு மாதிரி கண் கலங்கி போறா. அங்கேருந்து மட்டும் இல்லை, அந்தாண்ட போனதுக்கு அப்புறம் கூட அழுதுகிட்டே இருக்கா. பாவமா இருக்கு அவளை பார்த்தாலே. பயங்கரமா அழுகுறான் அந்தாண்ட போயிட்டு. இதே சோகத்துல பார்ல வந்து குடிச்சுக்கிட்டு இருக்க. அப்பவும் டைம் என்னன்னு எடுத்து பாக்குறா. அப்பப்ப டைம் பாக்குறா, எதுக்காகன்னு தெரியல. அதுவும் நியூ இயர் டைம் தான் பாக்குறா. இப்ப இவங்க குடிச்சிட்டு இருக்கதை பார்த்து, தனியா குடிச்சிட்டு இருக்கதை பார்த்து ஒரு பையன் என்ன பண்றான்னா, அவன் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வந்து பக்கத்துல நின்று நானும் இங்க ஜாயின் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்டான். ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் தனியா விடுங்கன்னு சொன்னதும் அவனும் அந்த இடத்த விட்டு எழுந்து போயிடுறான். இப்ப அப்படியே வெளில போய் நின்று அப்படியே பாத்துட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தங்க ஃபேமிலியா போறாங்க, 2 பொண்ணுங்களை கூப்பிட்டுட்டு. அதை பார்க்கும் போது இவங்க ஃபேமிலியோட ஞாபகம் இவளுக்கு வருது. ஏன்னா இவங்க ஃபேமிலி இவ்வளவு ஒதுக்கி வச்சுட்டு அவங்க மட்டும் என்ஜாய் பண்றாங்க. ஆனா இந்த ஃபேமிலி இவ்வளவு அழகா இருக்குல்லங்கிற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் அவங்க கையில வச்சிருக்கிற கேட்டை பாக்குறாங்க. இந்த கேட்டு நம்ம கிளா வீட்டுல இருக்கிற அதே கேட் மாதிரி இருக்கு. சோ அவளோட ஞாபகம் வந்துருது. என்ன நினைச்சான்னு தெரியல, இவ்வளவு குடி போதையில இருக்கும்போதும் காரை ஓட்டிக்கிட்டு அந்த வில்லேஜ்க்கு போறா. அப்படி போகும்போது இவ ஆல்ரெடி ட்ரிங்க்ஸ் பண்ணியதுனால டிரைவ் பண்ண முடியல. ஒரு இடத்துல கார் அப்படியே கொண்டு போய் நின்னுடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம கிளாவுக்கு கால் வருது. கால் பண்றது யாரா இருக்கும்? ஜியா இருக்குமா நம்ம நினைச்சோம்னா அதுதான் இல்ல. வில்லேஜ்ல ஒரு சில முக்கியமான ஆள்லாம் இருப்பாங்க இல்லையா, அதுல ஒரு முக்கியமான ஆள் தான் இந்த காரை பார்த்துட்டு நம்ம கிளாவுக்கு கால் பண்ணிருக்காங்க. இவ்வளோ அந்த இடத்துக்கு போய் பார்க்குறா. பார்த்தா காரை ஒரு இடத்துல முட்டி விட்டுட்டு அப்படி நின்றுட்டு இருக்கா. போய் கூப்பிட்டு பார்க்குறா. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் எழுந்திருக்கிறா. என்னாச்சு, ஏன் இங்கே கொண்டு நிறுத்திருக்க? கொஞ்ச நேரத்தில் நான் பயந்துட தெரியுமாங்கிற மாதிரி இவ சொல்ல. சரி நான் இங்கே இருக்க, நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லி கேட்கும்போது அங்கே இருக்கிற ஒரு ஹெட்மேன் தான் எனக்கு கால் பண்ணாருன்னு சொன்னா. சரி இது நான் தாங்கிறது உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்கும்போது, உன்னை ஆல்ரெடி நம்ம வீட்டில் பார்த்துருப்பாரு, அதை வச்சு எப்படியோ இது நீனா தான் இருப்ப, நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கங்கிறது நினச்சி எனக்கு கால் பண்ணாருன்னு சொன்னதும், சரி நீ முதல்ல வா, இந்த பக்கம் வான்னு சொல்லிட்டு டிரைவர் சீட்ல இருந்தவங்கள பக்கத்து சீட்டுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு இவங்க ட்ரைவ் பண்ணி கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு வராங்க. அப்படி வரும்போது அந்த சீட் அட்ஜஸ்ட் பண்றதுக்குள்ள பேக் சைடு தூங்க வைக்கிறதுக்கு அந்த மாதிரி பண்றாங்க. அப்புறம் மறுபடியும் கிட்ட க்ளோஸா கொண்டு வராங்க, தூரமா கொண்டு போறாங்க, க்ளோஸா கொண்டு வராங்க, கிஸ் பண்ற மாதிரி இதே மாதிரி பண்ணி பண்ணி பாக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஜி அதை கண்டுபிடிச்சிடுறா. ஏய் நீ இப்படியே பண்ணாத, எனக்கு தலையெல்லாம் சுத்துதுங்கிற மாதிரி சொல்ல. ஓகே ஓகே, நீ ஒவ்வொரு டைமும் புது கார் எடுத்துட்டு வரியா, எனக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல, அவ்வளவுதாங்கிற மாதிரி சொல்லி இவ்வளவு ஏமாத்துறா. இப்போ வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இங்கதான் நைட்டு தங்கணுங்கிற மாதிரி சொல்ல, ஐயோ இந்த கோஸ்ட் ஹவுஸ்லயா, நான் தங்க மாட்டேன், நான் ஹோட்டலுக்கு போறேன்னு சொன்னா, நீ ஹோட்டலுக்கு போறேன்னா உன்னை யார் டிரைவ் பண்ணி கொண்டு வருவான்னு சொல்லி கேக்குறா. ஏன் நீ டிரைவ் பண்ணி கூட்டிட்டு வர மாட்டியான்னு சொல்லி கேட்க, இந்த வீட்டுக்கு என்னமா குறைச்ச, இவ்வளோ பெரிய வீடு அப்படின்னு சொல்லி சொல்ல, இது கோஸ்ட் ஹவுஸ், நான் மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கா. ஏய் தாய் ஸ்டைல இப்பதான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு, 100 இயர்லாம் ஆகல, கோஸ்ட் எல்லாம் இதுல இல்லவே இல்ல, நான் ஜஸ்ட் உன்னை டீஸ் பண்றதுக்காக சொன்னேன், அவ்வளவுதான், வா வான்னு சொல்லி எடுத்துட்டு போறாங்க. இப்ப வீட்டுக்குள்ள போய் பாக்குறா. இவளுடைய ரூமை காட்டுறா. அந்த ரூம்ல போய் தங்க சொல்லி, ஓ ரூமா இது, நான் எதுக்கு இதுல தங்கணும், நான் அந்த ரூம்ல போய் தங்குறேன்னு சொன்னா, அங்கதான் கோஸ்ட் இருக்கு, போறியான்னு சொல்லி கேட்டதும், வேணாம் நான் இங்கேயே தங்கிக்கிறேன்னு சொல்றா. சரி ஃபர்ஸ்ட் குளிக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டதும், குளிக்கணும் தான், ஆனா ட்ரெஸ் இல்லையேன்னு சொல்லி யோசிக்கிறா. நான் ட்ரெஸ் தரேன், அதனால என்னங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப குளிக்க போக சொல்றா. இவளுக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு டோரை ஓபன் பண்ணி வச்சுட்டே ஷவர் பண்றா. வெளில இவ உட்காந்துருக்கா, அதுவும் வாசல்ல. ஏய் நான் ட்ரெஸ் இல்லாம இருக்கேன், அதை எட்டி பாத்துறாதேன்னு இவ சொன்னதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு பார்க்கணும் போல இருக்கு. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி ஒரு வழியா எட்டி பாத்துறா. ஏய் நீ ஏன் இங்க பாத்துக்கிட்டு இருக்க, அந்த பக்கம் திரும்புன்னு சொன்னதுக்கு அப்புறம் கிளாவும் அந்த பக்கம் திரும்புறா. இப்ப இவ குளிச்சுட்டே இருக்கா. ஸோ நான் தனியா குளிக்க எனக்கு பயமா இருக்கு, ஏதாவது பண்ணுன்னு சொல்லி சொல்ல, ஏன் சைலண்டா இருக்கேன்னு சொல்லி கேட்க, சரி இப்ப என்னதான் பண்ணணுங்கிறேன்னு சொல்லி கிளாவும் கேட்கறா. சரி ஏதாவது ஒரு சாங் பிளே பண்ணு சொல்லி சொன்னதும் ஒரு சாங் பிளே பண்றா. அந்த சாங்கை கேட்டுக்கிட்டு இப்ப ஷவர் முடிஞ்சிருச்சு. இப்ப தூங்குறதுக்கு வந்து 2 பேரும் படுத்திருக்காங்க. பக்கத்துல படுத்திருக்கிறதும் இவ என்ன சொல்றான்னா, நான் தூங்கிட்டேங்கிறதுக்காக என்கிட்ட நீ ஏதாவது அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட, அவ்வளவுதான், எனக்கு கராத்தே தெரியும், கும்ஃபு தெரியும், பாக்ஸிங் தெரியும் சொன்னதும், சரி எல்லாம் தெரிஞ்சா சந்தோஷம் தாமா, சரி தூங்கலாமான்னு சொல்லிட்டு இவங்க தூங்குறாங்க. 2 பேரும் பிறண்டு படுக்கிறாங்க. இவங்க ரைட் சைடும் அவங்க லெஃப்ட் சைடும் பிறண்டதும் அப்படியே 2 பேரும் கிட்ட படுத்து கிடக்காங்க. 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு. அவங்களுக்குள்ள ஏதாவது ரொமான்ஸ் நடக்குமான்னு நம்மளும் பார்த்துக்கிட்டே இருக்கு. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் எபிசோட்ல மறுபடியும் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.